தவிர்க்கிறதுக்கு கடன் தான் பல சமயங்களில் பொய் பேச வைக்கும். கடன் தான் பல சமயங்களில் முன்னுக்கு பின் முரணா நடக்க வைக்கும். எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஒவ்வொரு நாளும் நம்ம ஓதணும். யாரெல்லாம் கடன் பெற்றிருக்கிறார்களோ அவர்களும் ஓத வேண்டும். யாரெல்லாம் கடன் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் ஓதணும். ரொம்ப முக்கியமான துவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுன துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மக்ரமி வல் மஅஸம். யா அல்லாஹ், நான் பாவமும் செஞ்சிடக்கூடாது, கடனாளியாகவும் ஆயிடக்கூடாது. இந்த ரெண்டுலேருந்து என்னை பாதுகாத்து. யா அல்லாஹ், நான் ஒரு பாவியாகவும் பாவம் செய்யக்கூடிய நிலையிலும் ஆயிடவிடக்கூடாது, அதே மாதிரி பிறருக்கு கடன் கொடுக்கக்கூடிய கடனாளியாகவும் ஆயிடவிடக்கூடாது. இந்த ரெண்டு நிலையிலேருந்து என்னை பாதுகாத்துரு. இன்னைக்கு கடன் தானங்க பல நோயை கொண்டு வருது. கடன் ஆடம்பரமாக வாழ வேண்டும் அல்லது நம்ம நினைச்சது மாதிரி இருக்கணுன்றதுக்காக வேண்டி கடன் வாங்குகிறான். கடனை அடைக்க முடியலன்றதுக்காக வேண்டி பல சமயங்களிலே மனம் விட்டு போய் நோயாளியாக நொந்து கொள்கிறான். இப்போ இந்த ரெண்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, மா அக்ஸரு மா தஸ்தஈது மினல் மக்ரம். யா ரசூலல்லாஹ், இந்த துவாவை நீங்கள் அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, கடனாளி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய நீ இந்த துவாவை திரும்ப திரும்ப ஓதுறீங்களே. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். என்ன காரணம்னு கேட்டாங்க. இப்போ ரசூல் சொன்னாங்க, இன்னர் ரஜுல இதா கரிம ஹத்தஸ ஃபகதிப வவஅத வஅக்லஃப. ஒருவர் கடன் பெற்றால் பல நேரங்களிலே அவர் பேச்சு பொய்யாக மாறிவிடும். பேசினா பொய் தான் சொல்லுவார், இந்தா தரேன்னு சொல்லிட்டு போவார். அடுத்து 4 மாதம் பார்க்கவே முடியாத ஆளை இந்தாண்டு திரும்பிட்டு போவார். எங்கே ஆச்சு, ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டார். கேட்டால் ஒரு மீட்டிங்கில் இருந்தேன்பார், ஆனால் உண்மை இருக்காது. முசீபத்து போட்டானா இவனை எப்படி மொட்டையை போடுறது என்று யோசித்து கொண்டு இருந்திருப்பார் இல்லையா. பொய் சொல்லுகிற சூழல் ஏற்படும். கொடுத்த வாக்குக்கு மாறு செய்யக்கூடிய நிலை கடனாளிக்கு ஏற்படும். எனவே தான் நான் அந்த கடனிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தருகிறேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே தான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொன்னான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா. எவர் ஒருவர் தன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டாரோ, யார் ஒருவர் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டாரோ அவரே வெற்றி பெறுவார். நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணணும் உள்ளத்துக்கு. வெளியில் உறுப்புகளில் ஏதாவது நமக்கு கோளாறு ஏற்பட்டு போச்சுன்னா என்ன செய்கிறோம்? மருந்து எடுத்துக்கிறோம், அதற்கான மாத்திரைகள் எடுக்கிறோம், அதற்கான மருத்துவம் என்னவோ அதை செய்கிறோம். ஒரு அடிபட்டுடுச்சு, பெரிய காயம் இல்லையா, அல்லது ஏதாவது கை எலும்பு அதனுடைய நரம்புகள் உடைந்து விட்டது, அல்லது வேறு ஏதாவது வச்சுக்கோங்க, உடனே என்ன செய்கிறோம்? மருத்துவம் போகிறோம், சந்திக்கிறோம், அதற்கான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்கிறோம். இப்போ அடுத்த ஒரு கேள்வி, கல்பில் நோய் ஏற்பட்டு போச்சா என்ன பண்ணுறது? கல்புக்கும் நோய் இருக்குங்க, உள்ளத்துக்கும் நோய் இருக்குது. பொறாமை உள்ளத்தை தாக்கக்கூடிய ஒரு நோய், பெருமை உள்ளத்திற்கு வரக்கூடிய ஒரு நோய், வஞ்சகம் உள்ளத்திற்கு வரக்கூடிய நோய், அடுத்தவரை தாழ்வாக கருதுதல் இதுவும் உள்ளத்துக்கு வரக்கூடிய ஒரு நோய், நான் தான் எல்லாத்திலுமே மேலே என்று தன்னை மட்டுமே எப்பொழுதுமே தூக்கி கொண்டு பேசுதல். அல்லாஹ் அன்னைக்கு ஓதுன வசனத்தில் சூரத்து நஜ்ம் ஒரு இடத்துல சொல்கிறான், வலா துஸக்கூ அன்ஃபுஸக்கும். நீங்கள் உங்களையே பற்றி பீத்திக்கிட்டு இருக்காதீங்கன்றான்ல. உங்களை மட்டுமே பேசிகிட்டே இருக்காதீங்க, நீங்கள் யாருன்னு அல்லாஹ்க்கு தெரியும். ஹுவ அஅலமு பிமனித்தகா. யார் இறைவனை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். நாங்கள் எப்படி தெரியுமில்ல, எங்கள் பாவா எப்படி தெரியுமல்ல, எங்கள் பாரம்பரியம் எப்படி தெரியுமல்ல, எங்கள் ஊர் எப்படி தெரியுமல்ல, எங்கள் குடும்பம் எப்படி தெரியுமல்ல. நீ யாருன்னு அல்லாஹ்க்கு தெரியும். உன் கேரக்டர் என்னன்றது அல்லாஹ்க்கு தெரியும். உன்னுடைய செயல்பாடுகள் என்னன்றது அல்லாஹ்க்கு தெரியும். நீ உன்னையை பற்றி அவ்வளோ பெருமை பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றான் அல்லாஹ். அன்பு சகோதரர்களே, இப்போ உள்ளத்திற்கும் நோய் இருக்கும், அந்த நோயிலிருந்து வெளியே வர வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. 3 செய்தி மட்டும் சொல்கிறேன். இந்த 3 விஷயத்திலே நாம் கவனமாக இருக்கும் பட்சத்திலே வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய சரி செய்வதற்கு அது ஒரு காரணமாக அமையும். பஸார் என்ற நூலிலே வந்திருக்கிறது, சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பாக வந்திருக்குது, மன் ஃபாரகர் ரூஹு ஜஸதஹு வஹுவ பரீஉம் மின் ஸலாஸ். யார் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது 3 விஷயத்திலிருந்து நீங்கி இருக்கிறாரோ, அல்லாஹ் சொன்னா வஜபத் லஹுல் ஜன்னா, பெருமானா சொன்னார்கள், அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகும் பொழுது 3 விஷயம் அவருக்கு இருக்கக்கூடாது. 3 விஷயத்தை விட்டு நீங்கி இருந்தால் அல்லாஹு தஆலா அவருக்கு சொர்க்கத்தை தருகிறான். என்னதெல்லாம்? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? மினல் கிபிர், பெருமையிலிருந்து நீங்கி இருக்கணும். பெருமை இருக்கக்கூடாது. நான் பெருமைப்படுறதுக்கு எனக்கு என்னங்க இருக்குது? படைச்சவன் அல்லாஹ்,
அல்லாஹ் கேட்கிறான் சூரா தஹ்ரிலே முதல் வசனம், அல்லதாலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. மனிதனுக்கு இப்படி ஒரு காலம் வரலையா, சுட்டி காட்டக்கூடிய பொருளாவே இல்லையாவே. வச்சுக்கோங்க, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எங்கே இருந்தோம், நான் எங்கே இருந்தேன், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன், ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன், இதுதான் என்று சுட்டி காட்ட முடியுமா என்னைய? இன்னைக்கு நான் வந்து ஒரு பெரிய உஸ்தாத், வச்சுக்கோங்க சின்ன உஸ்தாத் தான், பெருசுலாம் இல்லை. நான் இன்னைக்கு ஒரு பெரிய முதலாளி, நான் இன்னைக்கு ஒரு பெரிய படித்த பட்டதாரி, நான் இன்று ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தினுடைய அதிபர், நான் இன்னைக்கு ஒரு பெரிய சொத்து பத்திரை ஆளக்கூடியவன் வைத்துக் கொள்ளுங்கள். இதுவெல்லாம் தந்தது அல்லாஹ். ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னால், 80 ஆண்டுகளுக்கு முன்னால், 40 ஆண்டுகளுக்கு முன்னால் எதுவுமே தெரியாது. அல்லாஹ் கேட்குறான், இப்படி ஒரு காலத்தை கடந்த அனுப்ப வந்திருக்க நீயே, உனக்கு என்ன பெருமை இருக்குது? பெருமை என்றால் என்ன? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக விளக்கம் சொன்னாங்க. பத்ருல் ஹக் வ கம்துன் நாஸ். ரெண்டு டெஃபினேஷன் தான், 2 வார்த்தை தான். பெருமைன்னா என்ன? சத்தியத்தை மறுக்கிறது, அடுத்தவங்களை வந்து இழிவாக கருதுறது. சில விஷயங்கள் சொன்ன அப்படிலாம் கிடையாது, நான் சொல்கிறது தான் கரெக்டு, இல்லைங்க இப்படி செஞ்ச உங்களுக்கு தெரியுமா விவகாரம், இதில் எந்த மாதிரி விஷயம் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் எதுக்க முடியாதுங்க. வச்சுங்க, சிம்பிளாக விளங்குற மாதிரி சொல்கிறேன் எல்லாத்துக்கும். 2 ரக்காய் தொழு வச்சேன். நான் தொழு வைக்கும்போது ஏதோ ஒரு சூறா ஓதுனா ஒரு சின்ன வார்த்தை மாறி போச்சு. தொழுது முடிச்சுட்டு ஒரு சின்ன பையன், ஒரு வாலிபர் வந்து என்ன சொன்னால், ஹஜ்ரத் நீங்கள் 2வது ரக்காயத்தில் ஓதும் பொழுது அந்த சூறாவில் அந்த வார்த்தை மாறி போச்சு. இப்போ உண்மையில் என்கிட்ட பெருமை இல்லைன்னா நான் எப்படி பேசணும் தெரியுமா? அப்படியே தம்பி, சந்தோஷம், நீங்கள் சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், நான் திருத்திக்கிறேம்மா, நான் பார்த்துக்கிறேன் இப்படின்னு நான் சொன்னேன்னா என் கல்வியில் பெருமை இல்லைன்னு அர்த்தம். நான் அவர் சொன்ன உடனே அவர்கிட்ட சொன்னேன், நீ படிச்சிருக்கியா, நீ ஓதிருக்கியா? நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? 7 வருஷம் மதரசால போய் ஓதிருக்கேன். நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? 4 வருஷம் குரானை மனப்பாடம் பண்ணுறதுக்கு முட்டி பார்த்துருக்கேன். உனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் இல்லை, கரெக்டாக தான் ஓதுனேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், என் கல்வியில் பெருமை இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயம், நல்ல விஷயம் சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று அதை ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொன்னால் அல்லாஹ் அவருடைய கல்வியில் பணிவை வச்சுருக்கான்னு அர்த்தம். அதெல்லாம் கிடையாது, இப்போ நான் சொன்னது தான் எல்லாம் என்று ஒருவர் சொன்னால் அவருடைய கல்வியிலே பெருமை இருக்கிறது என்று அர்த்தம். 2வது டெஃபினேஷன் என்ன? கம்துன் நாஸ், பிற மனிதர்களை இழிவாக பார்க்குதல், பிற மனிதர்களை சாதாரணமாக சொல்லப்போனால் எறும்பை மாதிரி பார்க்குறது. என்னை விட ஆலோசனை சொல்கிறதுல யாருமே இல்லைங்க பெரிய ஆள். நான்லாம் சொல்லி யார் கேட்குறா? நான் சொன்ன மாதிரி கேட்டிருந்தா நீ கரெக்டாக இருந்திருப்பேன், போய் வீணாக வம்பில் மாட்டிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? எனவே அன்பு சகோதரர்களே, பெருமையை விட்டு உள்ளம் நீங்கி இருக்க வேண்டும். பல நேரங்களில் தலைக்கணம் தான் பல்வேறு விதமான கேடுக்கு வழிவகை செய்து விடுகிறது. இப்லீஸ் ஆகட்டும், ஃபிரௌன் ஆகட்டும், நம்ரூத் ஆகட்டும், காமான் ஆகட்டும், காரூன் ஆகட்டும், இவங்க எல்லாமே அழிஞ்சு போனது எதுக்காக தான்? அழிஞ்சு வம்பா போனது இந்த பெருமைன்ற இந்த முசீபத்தினால தான் வம்பா போனான். அப்போ முதல் விஷயம், சொர்க்கம் நமக்கு வேண்டும் என்றால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் பெருமையை விட்டு நீங்கி இருக்க வேண்டும். 2வது பண்பு என்ன? அந்த மனிதரிடத்தில் என்ன இருக்கக்கூடாது? அல் குலூல், மோசடித்தனம் இருக்கக்கூடாது, பிறரை மோசடி செய்யக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடாது. அப்படி அவர் செய்திருக்கவும் கூடாது. ஏனென்றால் மோசடித்தனம் இருக்கிறதே ரொம்ப பெரிய ஆபத்தானது. சொல்ல போனால் நாளை மறுமை வரை அவரை துரத்தி கொண்டே வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை, ஒரே ஒரு ஜான் நிலம் அநியாயமாக ஒரு இடத்திலிருந்து ஒருவர் அபகரித்து விட்டார் அல்லது மோசடி செய்து விட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஒரு ஜான் இடத்துக்காக வேண்டி அவரை அல்லாஹ் எப்படி வேதனை செய்கிறார் என்றால் 7 பூமி வரை உள்ளே போய்விட்டு வெளியே வரும் அளவுக்கு அவரை அந்த இடத்தை வைத்தே அல்லாஹு தாலா அவருக்கு மோசடி செய்வான். மோசடி செய்ததினாலே அவருக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் நிறைய யுத்தங்கள் நடந்துச்சு. யுத்தம் நடந்து நிறைய கனிமத் பொருட்கள்லாம் வரும் பொழுது அப்படி குமிச்சு வச்சுருந்தாங்க அந்த கனிமத் பொருட்களை. அந்த குமித்து வைக்கப்பட்ட பொருளிலிருந்து ஒரே ஒரு குண்டுமணி அளவுக்கு, சின்ன கடுகு மாதிரி ஒரு சின்ன குண்டுமணி அளவுக்கு தங்கம் அப்படி உருண்டு ஓடுது. அதில் உமர் ரலியல்லாஹு பார்த்து அப்படி பூரிச்சு போய் சொன்னாங்க, சார் என்னுடைய தோழர்கள் எவ்வளவு உண்மையாக இருக்காங்க, நேர்மையாக இருக்கிறாங்க, இந்த சின்ன குண்டுமணி தங்கத்தை கூட யாருக்கும் எடுக்க வேண்டும் என்ற சிந்தனை வரவில்லையே என்று உமர் ரலியல்லாஹு சொன்ன பொழுது பக்கத்திலிருந்து அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு கீழே ஆட்களை நேர்மையாக நியமிச்சிருக்கான். நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள்கிட்ட பொறுப்பு இருக்குது, அதிகாரம் இருக்குது, ஆட்சி இருக்குன்றதுக்காக வேண்டி வரம்பு மீறி யார்ட்டையும் நடந்துறது இல்லை.
யார்கிட்டையும் நீங்கள் முறதவரி பேசுறது இல்லை, அல்லது பொருளாதாரத்தை முறதவரி எடுக்கிறது இல்லை. அதனால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களை அப்படி அமைச்சு கொடுத்துருக்கான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பான தோழர் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னதாக நாம் பார்க்க முடிகிறது. அன்பான சகோதரர்களே, குலூல் இருக்கிற மோசடி ஷஹாதத்து கிடைத்தாலும் கூட அந்த தரத்தை தாழ்த்திவிடும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அறிவிப்பு ஒன்று இருக்குது ஹதீஸில். ஒரு யுத்த களத்தில் ஷஹீதாகி பல உடல்கள் கிடந்துச்சு. அப்போ அங்கே அப்படி பார்த்துட்டு வரும்பொழுது ஒருத்தருடைய உடலை பார்த்தாங்க, இறந்து போய் கிடக்கிறாரு. அப்போ சொன்னாங்க எல்லாரும், ஹாதா ஃபுலானு ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகி இருக்கிறார் இவர் ஷஹீதாகி இருக்கிறார், எவ்வளோ பெரிய கூலி இவருக்கு உண்டு, எவ்வளோ பெரிய அந்தஸ்தை அடைந்து விட்டார் அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை கொடுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போனாங்க. இப்போ சொன்னாங்க ரசூல்லா, அவர் நரகத்திற்குரியவர். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னது அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு ரத்தம் சிந்தி சண்டை போட்டு எதிரிகளை சாட்சிருக்காரு, இப்போ எதிரி ஒருத்தர் இவரை சாட்சிருக்காரு, நரகத்திற்குரியவரா நபியே எப்படி என்று கேட்கும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் பொதுவான நிதியிலிருந்து, பொதுச்சத்திலிருந்து, எல்லோருக்கும் போய் சேரக்கூடிய விஷயத்திலிருந்து ஒரு போர்வை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காரு. அதை தனக்குன்னு பயன்படுத்திக்கிட்டாரு. அதை பிறருக்கு பொதுவான பொருள் அது, அதை கேட்காமல் கொள்ளாமல் எடுத்து மோசடி செய்து விட்டார். அதை செய்ததினாலே அல்லாஹு தாலா இவர் ஷஹாதத் என்ற இந்த இடத்தை அடைந்திருந்தாலும் கூட மோசடி இவர் வாழ்க்கையிலே இருப்பதினாலே நரகத்திற்குரியவர் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குலூல் என்பது ரொம்ப மோசமானது, மோசடி என்பது. எனவே இந்த ரெண்டாவது பண்பும் இருக்கக்கூடாது. ஒன்றாவது பண்பு பெருமை இருக்கக்கூடாது, ரெண்டாவது மோசடித்தனம் இருக்கக்கூடாது. மூணாவது என்ன அப்படின்னா, சொர்க்கத்தை அடையணும்னா கடன் பெற்றிருந்தால் அதை அடைத்து விட வேண்டும்.